தலைவா, இந்த காரை பெயிண்ட் அடிச்சு புத்தம் புதுசா மாத்துற மாதிரி ஆட்சியையும் மாத்தணும். ஏன்பா, என்னாச்சு? திமுகவுக்கு வாக்களிச்சதுல நமக்கு இந்த 4.5 ஆண்டுல என்ன கிடைச்சது? ஒன்னும் கிடைக்கலதான். ஆனா அவங்களுக்கு நிறைய கிடைச்சது. சரியா சொன்னப்போ. திமுக 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கான், கேள்விப்பட்டியா? கேள்விப்படாமலா? பின்ன அதுதானே இப்ப ஹாட் டாபிக்கா இருக்கு. ஆனா பாரு, ஒண்ணுமே நடக்காதது மாதிரி ரகரகமா பெயர் வச்சு நலத்திட்டம் அப்படிங்கிற பேர்ல விளம்பரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பின்ன எப்படி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறது? ஆனா இப்படிப்பட்ட ஒரு இமாலய ஊழல் செஞ்சுட்டு பொதுவெளியில எப்படிப்பா இப்படி சுத்த முடியுது அவங்கனால? திருட்டு திமுகன்னு எதுக்கு பேர் வந்துச்சு? திருட்டு பசங்களுக்கு என்னைக்குப்பா வெட்கம், மானம், சூடு, சொரணன் இருந்திருக்கு? சரியா சொன்னப்போ. ஆனா இந்த அயோக்கிய பசங்களுக்கு எப்படித்தான் முடிவு கட்டுறதுன்னு தெரியலையே. நீங்க பேசுனதெல்லாம் எனக்கு கேட்டுட்டு தான் இருந்துச்சு. 4 லட்சம் கோடி ஊழல் சொல்லும் போது ஏதோ ஒரு செய்தி போல கடந்து வந்துட்டீங்க. இப்போ இந்த தீய சக்தியான திமுகவை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றதுன்னு தெரியல அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க. இந்த நிலைமையெல்லாம் யாரால? உங்களால. நீங்க சரியான நபரை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா இந்த கஷ்டம் வந்திருக்குமா? உண்மைதான். உண்மைதான் தலைவா. நீங்க சாதாரணமா 4 லட்சம் கோடி அப்படின்னு கடந்து வந்துட்டீங்க. ஆனா அதுல எவ்வளவு பேர் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? முழுமையா தெரியாது தலைவா. 2025 திமுக ஆட்சியில மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பத்தி ஒவ்வொன்னா சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க தலைவா, நாங்க கேட்டுக்கிறோம். அப்புறம் இந்த தீய சக்தி திமுகவுக்கு முடிவு கட்டுறோம். விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம். 2025 ஆண்டுல திமுக ஆட்சியால அதிக அளவுல பாதிக்கப்பட்டவங்க விவசாயிங்க தான். இந்த ஆண்டின் குறுவை சாகுபடி அதிகம் என்று முன்கூட்டியே தெரிந்தும் அதை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை விடியா திமுக அரசு எடுக்கவில்லை. வடகிழக்கு பருவ மழையும் தொடங்க நெல் கொள்முதல் மையங்களுக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளில் இருந்த நெல் மணிகள் முளைத்து போய் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. தமிழகத்துக்கு புதிய முதலீடுகள் வரும் என்று விளம்பர அறிவிப்புகள் கொடுத்தது விடியா திமுக அரசு. ஆனால் தென்கொரியா, தைவான் நிறுவனங்கள், கூகுள் நிறுவனங்கள் யூட்டர்ன் அடிச்சு ஆந்திராவுக்கு சென்று கோடிகளில் முதலீடு செய்துள்ளது. சிறுமிகள் முதல் முதியோர் வரை அனைத்து வயது பெண்களும் இந்த ஆட்சியில் பாலியல் கொடுமைகளால் பாதிக்கப்பட்டனர். கோவை விமான நிலையத்துக்கு அருகில் கல்லூரி மாணவி 3 நபர்களால் பாலியல் பலாத்காரம். திருவண்ணாமலையில் கோயிலுக்கு வந்த ஆந்திர பெண் போலீசாராலேயே பாலியல் வன்கொடுமை. பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுமியை ஒருவர் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மாசம் மாசம் மக்கள் எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சிருக்கிறாங்க. பொறுங்க, இதுக்கே நீங்க கொதிச்சா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. தீய சக்தியான திமுக செய்த ஊழல்கள் பத்தி இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. சுமார் 1000 கோடி வரை டாஸ்மார்க்கில் ஊழல் செய்த சூப்பர் ஹீரோ. 10 ரூபாய் என்றாலே செந்தில் பாலாஜி என்று சொல்லும் அளவிற்கு டாஸ்மார்க் துறையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி புகழ் பெற்றுள்ளார். செந்தில் பாலாஜி, நீங்க என்ன 1000 கோடி? நான் அதையவே பீட் பண்றேன்னு அமைச்சர் நேரு. KN நேருவோட கட்டுப்பாட்டில் உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வழங்கப்பட்ட 2538 பணி நியமன ஆணைகளில் 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை வாங்கி சுமார் 1080 கோடிக்கு மேல் ஊழல் செய்துள்ளார். அடேங்கப்பா, பைரேட்ஸ் ஆஃப் கரிபியன் கடல் கொள்ளைக்காரர்களை விட இவங்க கொள்ளையடிக்கிறதுல மோசமானவங்க போல இருக்க. நான் இப்போ சொன்னது ஒரு துறையில் செய்த ஊழல் தான். லிஸ்ட் பெருசா இருக்கு. இன்னும் பல துறை இருக்கு. பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க தலைவரே. சுகாதாரத்துறையில நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வறுமையில உள்ள விசைத்தறி தொழிலாளர்களை ஏமாத்தி கிட்னி விற்பனை செய்த விவகாரம். திமுக MLA கதிரவன் சம்பந்தப்பட்டிருப்பது இன்னும் அதிர்ச்சியை தான் தந்தது. தமிழ்நாடு அரசின் அலட்சியத்தின் காரணமா இங்க ஒரு தனியார் நிறுவனம் தயாரித்த இருமல் மருந்த குடித்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 25 குழந்தைகள் இறந்திருக்காங்க. கல்வித்துறையில போதிய ஆசிரியர்கள் இல்லாததால தனியார் பள்ளிகள்ல சேர்க்கப்பட்டார்கள் குழந்தைகள்.
இதனால் அரசு பள்ளிகளில் போதுமான மாணவர்கள் இல்லை என்று கூறி இந்த அரசாங்கத்தின் கீழ் 207 அரசு தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததற்கு சாட்சியாக இந்த ஆண்டு பல கொலை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கு. போலீசார் விசாரணை என்ற பெயரில் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான அஜித்குமார் உயிரிழந்தார். திருநெல்வேலியில் கவின் கணேஷ் என்பவர் ஆணவ கொலை செய்யப்பட்டார். ரித்திகா என்பவர் வரதட்சணைக்காக கொல்லப்பட்டார். தனியார் மய எதிர்ப்புகள், பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ரிப்பன் மாளிகை முன்பு சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்தியது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் போராடியது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். அவர்களுக்கு அரசு புதிய ஓய்வூதியம் என்று சொல்லி ஒரு ஏமாற்று வேலையை செய்தது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாடு ஒரு கஞ்சா இல்லாத மாநிலம் என்ற பொய்யை கூறினார். ஆனால் 2025ஆம் ஆண்டில் தெருக்களின் யதார்த்தம் அச்சமூட்டுவதாக இருந்தது. மெத் மற்றும் ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் வெள்ளம் போல் ஆக்கிரமித்து விட்டன. 2025ஆம் ஆண்டை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது 2021இல் அளிக்கப்பட்ட 505 வாக்குறுதிகளில் வெறும் 13% மட்டுமே உண்மையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. மீதமுள்ளவை ஒன்று பரிசீலனையில் உள்ளன அல்லது அமைதியாக புதைக்கப்பட்டு விட்டன. 2025ஆம் ஆண்டின் பெரிய துரோகமே நீட் தேர்வை ரத்து செய்ய தனக்கு ஒரு ரகசியம் தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலின் ஏமாற்றி 4 ஆண்டுகள் கடந்து அந்த ரகசியம் உயிர்களையும் நம்பிக்கைகளையும் பலி வாங்கியதுதான் மிச்சம். எப்பாடா, இவர்கள் சாதாரண ஆளுக இல்ல. இன்னும் 5 ஆண்டுகள்ல இவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்தா தமிழ்நாட்டையே காலி பண்ணிடுவாங்க போல இருக்கே. இப்போ உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க, குற்றம் நடக்க விட்டிருக்கிறாங்க, பல குடும்பத்தின் வயித்துல அடிச்சிருக்கிறாங்க. ஆமா தலைவரே, நீங்க சொல்லித்தான் எங்களுக்கு இவ்வளவு தவறுகள் நடந்திருக்குன்னு தெரியுது. நாங்க இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். உங்க கையில அவங்கள அழிக்கக்கூடிய ஆயுதம் இருக்கு. சரியாத பயன்படுத்தி 234 தொகுதிகளிலும் திமுகவையும் திமுக கூட்டணியைச் சேர்ந்தவர்களையும் முற்றிலுமாக போகியில் போட்டு எரிப்பது போல எரிக்க வேண்டும். பழையன கழிதல், புதியன புகுதல் என்பது இயற்கையின் நியதி. காலத்தின் தேவை மக்கள் நல ஆட்சியை தரும் தலைவரை தேர்ந்தெடுத்து பொங்கலைப் போன்று பொங்கி உள்ளம் மகிழ்ந்து தேர்தல் திருநாளை கொண்டாடுவோம் என்ற சபதம் எடுப்போம். நாளை நமதே. நன்றி. நாளை நமதே. நாளை நமதே.